ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்டிடியூட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஷின் வந்துட்டு, இஃப் ₹100 is divided and given to A and B such that A gets ₹10 more than B, how much does B get? ஆக்சுவலி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ₹100 வந்துட்டு நம்ம ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுக்குறோம். ஸோ நம்ம ₹10 ஏக்கு அதிகமாக கொடுக்குறோம். அப்போ பிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்துட்டு ஈக்குவேஷன் வைஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அப்படி ஃபார்ம் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி ஏ ப்ளஸ் பி வந்துட்டு டோட்டலாக 100 தானே. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன், ஏக்கு தான் நம்ம 10 அதிகமாக கொடுக்குறோம். ஸோ ஏ மைனஸ் பி வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 10 இருக்கும். ஸோ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணலாம். மைனஸ் ஹியர் ப்ளஸ் அண்ட் ஹியர் மைனஸ். ஸோ ஏ கேன்சல் ஆகிடும். 2b ஈக்குவல் டு 90. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 45. உங்களுக்கு பிக்கு 45ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 100லேருந்து 45 மைனஸ் பண்ணால் 55. ஸோ ஏவோட வேல்யூ 55. ஸோ நம்ம இதோட இன்னொரு ஷார்ட்கட்டில் போகலாம். ஷார்ட்கட் எப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலி ₹100 தான் நம்ம வந்துட்டு ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுக்குறோம். ஸோ ஏக்கு வந்துட்டு நம்ம ₹50 கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம், பிக்கு ₹50 கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ண நம்மக்கிட்ட சொல்லலை. ஸோ நம்ம வந்துட்டு ₹10 டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே 2 யூசர் இருக்காங்க, ஏபி. ஸோ டிவைட் பை 2 பண்ணோன்னா நம்மளுக்கு 5 ஆன்சர் வரும். ஸோ அதனால் இங்கே ஏல வந்துட்டு 5 வந்துட்டு நம்ம குறைக்கிறோம், பியில் வந்து 5 இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏவுக்கு தான் வந்துட்டு 10 அதிகமாக கொடுக்குறோம். ஸோ அதனால் ஏ கிட்ட இன்க்ரீஸ் பண்ணணும், பி கிட்ட குறைக்கணும். ஸோ அப்படி இது வந்து ஏ கிட்ட இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா ஏக்கு 55, பி கிட்ட டிக்ரீஸ் பண்ணுறோன்னா பிக்கு 45. So how much B get? Answer is 45.